ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். மைசா விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கோயில் திருவிழா. அதனால் காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு முன்னாடி கோலம்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லார் வீட்லேயும் கோலம் போட்டிருந்தாங்க. நான் கடைக்கு போய்கிட்டு இருந்தேன்னா அப்போ பார்த்தேன் கோலம்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனேன். எல்லோரும் இந்த சாணி பொடி தெளித்து நல்லா பார்க்கவே நல்லா இருப்பாங்க. எல்லோரும் கோலம் போட்டு கலர் கொடுத்து வச்சுருந்தாங்க. எல்லா கோலமும் நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்துட்டே போய்கிட்டு இருந்தேன். கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன். வீட்டில் உள்ள பெட்டி கடைக்கு சாம்பார் பொடி இல்லாதனால வாங்கிறது வேண்டி போயிருந்தேன். எல்லார் வீட்லேயும் கோலம் போட்டிருந்தாங்க. இந்த பொடி தொளிச்சோன்னே கொஞ்சம் மஞ்சளாக ப்ரைட்டாக இருக்குது. இப்போ எல்லாம் இதை தான் தொளிக்கிறாங்க. கோலம் எல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு வந்து இவங்களை உச்சி போட்டாச்சு. நான் ஸ்கூலுக்கு லீவ் ஓட்டணும்னு சொல்லி வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் நான் போட்ட கோலம். எனக்கு கோலம்லாம் போட தெரியாது. இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து பிரியாணி சாம்பார் சாதம். அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாம்பார் சாதம் தான் இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன். சாம்பார் சாதம் அடுத்து இது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டோடனே அது வெடிக்கும். பார்த்து போடணும். மல்லிச்செடி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வேணி வச்சுக்கிட்டோம். கருவேப்பிலை, மல்லிச்செடி வந்து ஆஞ்சி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா தான் ஆஞ்சாங்க. இப்போ மல்லிச்செடி மட்டும் காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. சாம்பார் சாதத்துக்கு கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய் இருந்துச்சு, உருளைக்கிழங்கு, இந்த காய்கறி மட்டும்தான் போட்டிருக்கோம். மல்லிச்செடி வந்து நல்லா அலசி வச்சுக்கிறோம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3 நறுக்கி வச்சுக்கிறோம். இதை தான் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணும். கடுகு வடித்த உடனே இதை போட்டு வதக்குறோம். இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி மட்டும்தான் போட போகிறோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் கடுகு வடிச்சிச்சு. இப்போ போட்டாச்சு. ஒரே சாதமாக தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். சாம்பார் சாதம் எல்லாம் வாங்கினோடனே காய்கறி எல்லாம் போட்டு மொத்தமாக வதக்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வந்து நல்லா வதங்கணும். அது வதங்கக்குள்ளே இப்போ வந்து துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு உலக்கு அரிசி போட போகிறேன். அதுக்கு வந்து துவரம்பருப்பு 100, பாசிப்பருப்பு கொஞ்சம், 2 சேர்த்து அலசிக்கிறோம். அரிசி வந்து ஒரு உலக்கு மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் அலசி வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு உலக்கு அரிசிக்கு வந்து நான் 6 உலக்கு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா 2-3 டைம் அலசிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு உலக்கு அரிசிக்கு 6 உலக்கு தண்ணி ஊற்றுறேன். 6 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் போடுறேன். 6 உலக்கு ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா மையாக வேகணும். குலைவாக இருந்தால் தான் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிட்டு இப்போ அரிசியெல்லாம் போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசியெல்லாம் போட்டு உப்பு போட்டு சாம்பார் பொடி போடுறோம். கொஞ்சோண்டி மஞ்சள் பொடி போட்டு இப்போ குக்கர் விசில் விடுறோம். ஒரு 4-5 விசில் விடணும். நான் 5 விசில் தான் விட்டேன். 5 விசில் நல்லா மையாக வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாம்பார் சாதம் தான் நல்லா குழஞ்சி ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி வந்து மகிஷா மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகிறா. இவங்க 2 லீவ் போட்டாங்க பொங்கல்னு சொல்லிட்டு. அவளுக்காண்டி மட்டும்தான் டிஃபனுக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும் ரெடி பண்ணோம். சாம்பார் சாதம் அவளுக்கு வந்து சாம்பார் சாதம் கூட சீவல் வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். அதனால் அதுவும் பேக் பண்ணிட்டோம். இப்போ வந்து லஞ்ச் பேக்கில் வச்சிடலாம். டிஃபன் பாக்ஸில் சாம்பார் சாதம், தொட்டுக்கிறதுக்கு வந்து சீவல் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லஞ்ச் பேக் கொடுத்தாச்சு. டிஃபன் வச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்து பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்கேன். இது சீவல்னால் அவளுக்கு பிடிக்கும். சாம்பார் சாதத்துக்கு எப்போயும் ஏதாச்சும் தான் சாப்பிடுவோம். அதனால் அதுவும் போட்டு கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மைசா வந்து ஸ்கூல் பஸ் வந்துட்டு கிளம்பிட்டா. இப்போ வந்து இசானா வந்து கொட்டு பார்க்குறது கிளம்பியிருக்காங்க. இசானா, மகிமா 2 பேரும் இப்போ வந்து கொட்டு பார்க்க கிளம்பிட்டாங்க.
இந்த வர இந்த கேப் பாரு இந்த கேப் கொடுத்து தள்ளி போச்சுருவோமா
கொடுத்துட்டு போங்க. ஐஸ் வேணுமா உனக்கு? எனக்கு வேணும். ஏய் ஐஸ் ஆச்சு உங்களுக்கு இந்த ஆச்சிக்கு ஒன்று விடுங்கண்ணே. ஆ சரி. போட்டா போட்டா என்னென்ன ஐஸ் இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ள மரத்தில் சாமி ஆடி முடிச்சோன்னே இப்போ கடலுக்கு போயிடுச்சு. கடலில் தீர்த்தமாட போயிருக்குங்க. நாங்களும் இருந்தால் போய்கிட்டு இருக்கோம். இப்போ கடலுக்கு வந்தாச்சு. இது வந்து வைப்பாறு கடலுக்கு தான் இப்போ போயிருக்கோம். இங்கே வந்தோடனே சின்ன பிள்ளையெல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே தான் சாமிமார்கள் எல்லாம் குளித்து முடித்து இங்கேயும் வந்து சேவல் பாய்ச்சல் கொடுப்பாங்களாம். சேவல் விட்டு வாங்கிட்டு முனிசாமி வந்து சேவல் விட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். வந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளையோட அந்த குட்டி படகுல பூரா ஏறி விளாண்டுட்டு இருந்தாங்க. வந்தவங்க எல்லாம் குளிச்சுட்டு இங்கேயும் சாமி கும்பிட்டு அதுக்கிட்ட தான் போவாங்க. நீ குளிக்காம இருக்கிறியா? நான் அவரா சாமி ஆட போறாரு குளிக்காம. அது முக்கியமான ஆள் இல்லையா? நீ வேற இல்ல சாமி ஆடுறது. இப்போ வந்து முனிசாமி வந்து சேவல் ஓட்டுன்னு சொல்லி கடற்கரையில் வச்சு சேவல் பாய்ச்சல் கொடுத்து தான் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடல் மங்கிட்டு வைப்பாரில் உள்ள சாலாச்சியம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போய்கிட்டு இருக்கோம். எப்போ கடலில் வந்து குளித்தாலும் இந்த சாலாச்சியம்மன் கோயில் வந்து சாமி கும்பிட்டு தான் போகணும். அதுக்கு தான் இப்போ எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஊர்லேருந்து குட்டியானையில் எல்லோரும் வந்திருந்தாங்க. சாமி ஆடிங்க கொட்டுக்காரங்க எல்லாரையும் வந்து இந்த ஆட்டோவில் தான் போனாங்க. நாங்களும் அப்படியே பின்னாடி போய்கிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் வைப்பார் தாண்டோன்னு இங்கே உப்பு தான். உப்பெல்லாம் தான் நிறையா இருக்கும் பாருங்க. உப்பு எல்லாம் காய்ச்சி வச்சுருக்காங்க. நாங்களும் அப்படியே போய்கிட்டு இருந்தோம். கடல்லேருந்து வைப்பார் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். வந்து இது கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாலாச்சியம்மன் கோயில். சாலாச்சியம்மன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு சைடு நாங்கள் குட்டி பசங்க எல்லாம் டான்ஸ் பழகிட்டு இருந்தாங்க. நல்லா டான்ஸ் ஆடி பழகிட்டு இருந்தாங்க.
நல்லா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வேப்பிலை வச்சு சாமியார் மாதிரி மாற்றி மாற்றி ஆடிட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குளத்தூர் ஜாமான் வாங்க கிளம்பியாச்சு. ஏன்னா நாளைக்கு வந்து கோயிலில் தேங்காய் பழம் உடைக்கிறதுக்காண்டி தேங்காய் பழம் வாங்க போயிருந்தோம். இங்கே வந்து பக்கத்தில் வந்து குளத்தூருக்கு தான் போவேன் எப்பயும். வைப்பார்லேருந்து குளத்தூர் பக்கம், அதனால் இங்கேயே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே வந்தாச்சு. இங்கே மற்ற கடை இருக்கும், தேங்காய் கடையெல்லாம், அதனால் இங்கேயே வாங்கிட்டு போயிடுவோன்னு வந்துட்டோம். கொஞ்சம் வந்து குளத்தூரில் வந்து வந்து தேங்காய் கடைக்கு தான் போனோம். வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கடுத்து மறுபடியும் எல்லா ஜாமான் வாங்கிக்கிறோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தேங்காய் கடைக்கு தான் போனோம். இங்கே தான் எப்பயும் வாங்குவோம். இது வந்து வாழைத்தர மற்ற கடை மாதிரி நிறையா எல்லா வாழைப்பழமும் இருக்கும். இங்கே நம்ம ஆச்சி எல்லாம் வந்திருந்தாங்க, அதனால் எல்லாம் சேர்ந்தே வாங்கினோம் ஜாமான் எல்லாம். தேங்காய்லாம் பத்தி, சோடம், சாம்பிராணி, திருநீர், சந்திரங்குமம், எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு எல்லாமே வாங்கினோம். எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கொஞ்சம் வாங்கிட்டு இப்போ வெளியே கூட்டுறதுக்கு இந்த பெருக்கு மரல அது ஒன்று வாங்கிட்டு அருவாமனை ஒன்று வாங்கினோம். அதான் வாங்குறதுக்கு இந்த பாத்திர கடைக்கு வந்திருந்தேன். இங்கே வந்து தான் அருவாமனை எல்லாம் விளக்குமாறு ஒன்று 2 மட்டும் தான் வாங்கினோம். வேறு எல்லாம் இருந்துச்சு, அதனால் இது மட்டும் வாங்கிட்டு அடுத்து பூ வாங்க கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூ கடைக்கு போய் மாலை சாமிக்கு போடுறதுக்கு மாலை எல்லாம் வாங்கினோம். மாலை வாங்கிட்டு கொஞ்சம் கதம்பம், வீட்டில் சாமி போடுறதுக்காண்டி கதம்பம் கொஞ்சம் வாங்கினேன். கதம்பம் பூ எல்லாமே இது குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் எப்போயும் இந்த அக்கா கடையில் தான் வாங்குவோம் நாங்கள். அதனால் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பூ எல்லாமே ஃபங்க்ஷன் டைமில் வந்து ரேட் கூட தான் இருக்கும். மாலை 100 ரூபா ஒரு மாலை, பெரிய மாலை தான் வாங்கினோம் சாமிக்கு. வாங்கி முடிச்சுட்டு இப்போ கிளம்பும்போது கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு கடைக்கு வந்தோம். வெயில் சரியான வெயில், அதனால் கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்காண்டி வந்தோம். வந்து அவங்க எல்லாம் டீ குடித்தாங்க, நாங்கள் மட்டும் தான் கரும்பு ஜூஸ் குடித்தோம். கொஞ்சம் இவங்களாம் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு 4 ஜூஸ் மட்டும் வாங்கினோம். அப்போயே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாரு. இசானா எங்கேயும் போனால் நல்லா ஜாலியாக ஸ்கூலுக்கு லீவாக போட்டு கிளம்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போனால் தான் காலையில் எழுந்திரிச்சி உட்காந்துட்டு இருப்போம். எங்கேயும் ஊருக்கு எங்கேயும் போனால் ஜாலியாக கிளம்பிடுவாங்க மேடம். அப்படியே ஜூஸ் போட்டாங்க, எல்லோரும் அப்படியே குடிச்சிட்டு காரில் உள்ளவங்க வாங்கி கொடுத்தோம். குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். காரில் அப்படியே பேசி சிரிச்சிட்டே வந்தாங்க எல்லாம். கால் விழுந்தா திருநீர் போட்டு அனுப்பிவிட்டு எங்களுக்கு கொடுக்க முடியாது. நாங்கள் தான் திருநீர் வச்சு அனுப்பிவிடுவோம். போய் எல்லாத்தையும் பார்த்தோம். நீ காலில் விழுந்து நீ கும்பிடு. நான் இந்த காலில் எல்லாத்தையும் விழுந்து கும்பிட சொல்லு. சாந்தமாயிரு. எங்க ஊருக்கு தானே சாமி வருது. ஆமா, எங்க ஊருக்கு தானே வருது. எங்க ஊர் தீர்த்தம் நாங்கள் கொடுப்போம். 2 பேரும் ஒரு பங்காளி தானே. ஏன் மருமக கொடுப்பா தீர்த்தம். அப்படியே ஜாமான் வாங்கிட்டு வரும்போது கோயிலுக்கு நேராக போகலான்னு சொல்லி கோயிலுக்கு வந்துட்டோம், முனிசாமியிலுக்கு. ஏன்னா காலையில் மதியம் நைட்டு 3 நேரமாக அன்னதானம் நடந்துச்சு. அன்னதானம் சாப்பிட்டு போயிடுவோம், ஏன்னா மணி 3 ஆயிடுச்சு. அப்படி நேராக போய் சாப்பிட்டு போயிடுவோம். நான் ஃபஸ்ட்டு கோயிலுக்கே நேராக வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முனிசாமியில். சாம்பார், கோஸ்கூட்டு, உருளைக்கிழங்கு, அப்பளம், சாம்பார், வத்தக்குழம்பு எல்லாமே இருந்தது. பாயாசம், அப்பளம் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்